ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல இருக்கிற ப்ளூ பே பீச் ரெசார்ட்டுக்கு தான் நாம போக போறோம். எஸ், இது வரைக்கும் நீங்க இந்த ரெசார்ட்டுக்கு போகல, அத பத்தி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. உள்ள என்னலாம் இருக்கு, ரூம்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் பேக்கேஜ் என்ன ஃபெசிலிட்டிஸ் குடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ உள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சஃபிஷியண்ட்டான கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் நிற்கிறதுக்கான பிளேஸு. ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கனாலும் பைக்கில் வந்தீங்கனாலும் இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தது போகணும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து செக்இன் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் அங்கே. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ரூம் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரூம் நம்பர் சொல்லிவிட்டு நீங்கள் கீயை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எங்களோட செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ரூமு கீயை வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் அவ்வளோ தென்னமரம் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மக்களே, நாம் ஃபைனலாக ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு கொடுத்துருக்க ரூம் நம்பர் 109. மக்களே, இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று நார்மல் பேஸ்டு ரூம்ஸ், இன்னொன்று இந்த மாதிரி காட்டேஜ் பேஸ்டு ரூம்ஸ். ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு புக் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் மக்களை, என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் தான் உங்களால் உங்கள் ரூமை ரீச் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் ரூம் எடுத்திருந்தீங்க, அதுவும் பீச் பக்கத்தில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாக்குக்கு அப்புறம் தான் நீங்கள் ரூமை ரீச் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக நாம் வந்து ஒரு கிட்ஸுக்கான ஒரு லைக் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எஸ், ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து ஸ்விம்மிங் பூல். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. சுற்றி நல்லா நிறைய தென்னை வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி உட்காரத்துக்கு பிளேஸ், சாப்பிட்றதுக்கு பிளேஸ், நல்ல ஒரு க்ளீன் அட்மாஸ்பியரில் இந்த ஸ்விம்மிங் பூல் மெயின்டைன் ஆயிருந்தது. ஸோ எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, எப்படா ஸ்விம்மிங் பூல் வருவோன்ட்டு. அண்ட் அதில் போட்டிருந்தாங்க மார்னிங் 7லேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான் ஸ்விம்மிங் பூல் அலோடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமை நோக்கி அகைன் நடக்க ஆரம்பித்தோம். அண்ட் ஃபைனலாக நாங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோமோ அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. இது வந்து பீச்சுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிற ரூம்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ரூம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போயிருக்கோம். 109 ரூம். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரூம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ரூமை ரீச் ஆயாச்சு. ஸோ ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம ரூமுக்குள்ளே போக போகிறோம். எஸ், இதுதான் நாங்கள் புக் பண்ணின ப்ளூ பே ரெசார்ட்டில் நார்மல் ரூம். இட்ஸ் நாட் அ காட்டேஜ் ரூம். பார்க்க டீசெண்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்தால் தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ எங்கள் ரூமுக்கு வெளியில் தாராளமாக ஒரு பயங்கர ஸ்பேஷியஸான பிளேஸ் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே கேன்டீன் இருக்குது. அண்ட் பீச்சோட ஆக்சஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஹாப்பியாக நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஏரியா. இதுக்கு பின்னாடி அப்படியே பீச் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பீச்சில் உட்காந்து சாப்பிட்லாம். வெளியில் வந்து இந்த ஸ்டார்கேஸ் மாதிரி இருக்குது, அதில் போட்டு சாப்பிட்லாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரெசார்ட். ஸோ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் பக்கத்தில் அப்படியே சேரை போட்டுட்டு அந்த பீச் காற்றை அப்படியே ரசிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருந்தோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி அந்த பீச்சை பார்த்துட்டு ரிலாக்ஸாக உட்காருறது நிஜமாலே ஒரு தனி சந்தோஷம். ஸோ மத்தியான டைம் ஆயாச்சு, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் வாங்கினோம். டேஸ்ட் வைஸ் ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ரெசார்ட்னாலே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு வேணும்னா ரெசார்ட்டில் சாப்பிடுங்க, இல்லைனா வெளியில் கடை இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3-4 மணி போல் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அங்கே வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே குளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நாங்களும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என் குழந்தை அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு அங்கே போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவள் ஜாலியாக அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே என்ன ஸ்பெஷலாக கிட்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க, அடல்ட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களோட ஹைட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக ஆனால் குளிக்கும்போது பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது பெட்டர். நீங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் கூட நின்று குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. அண்ட் அழுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஸ்விம்மிங் பூல் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்விம்மிங் பூலோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலை முடிச்சுட்டு டேரெக்டாக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பித்தோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ப்ளூ பே ரெசார்ட்டுக்கு பின்னாடியே பீச்சுக்கு போகிற ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பீச் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அங்கே ப்ளே ஏரியா நிறையா இருக்குது. வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் பேட் வச்சுருக்காங்க, ஷட்டில் வச்சுருக்காங்க. என்ன வேணாலும் நீங்கள் அந்த பீச்சில் வந்து ஜாலியாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறையா ரெசார்ட்ஸில் வந்து பீச் கனெக்டடாக இருக்காது. நீங்கள் சர்ச் பண்ணும்போது பீச் கனெக்டடான ரெசார்ட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் கொடுத்த காசுக்கு கொஞ்சம் ஒருத்தர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
அண்ட் நைட்டு டின்னர் டைம் வந்தாச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அண்ட் மெயினாக இவங்க வந்து பஃபே சிஸ்டமில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நாங்கள் கொடுத்த பேக்கேஜுக்கு வந்து இவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் ரூமோட பேக்கேஜ் என்ன, அதாவது ரெசார்ட்டோட பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 சொன்னாங்க. 5800க்கு முடித்தோம். அண்ட் இங்கே கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பிக் சைஸில் செஸ் போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு காயினுமே ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து இங்கே சூப்பரான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே டேபிள் டென்னிஸ் வச்சுருக்காங்க, ஷட்டில் வச்சுருக்காங்க, கேரம் வச்சுருக்காங்க, நிறையா வந்து இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக ரிலாக்ஸாக ஆகிட்டு இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸை என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் விளையாடிட்டு போங்க. ஸோ கைஸ், இந்த ரெசார்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து க்ளீன்னஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அண்ட் இங்கே இருந்த ரூமில் ஏசி வந்து ரொம்ப லீக் ஆகிட்டு இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் ரூமை சேஞ்ச் பண்ண சொன்னோம். அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட்டோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து 5க்கு 3.5 அப்படிங்கிற ரேட்டிங் வந்து நான் இந்த ப்ளூ பே ரெசார்ட்டுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெசார்ட்டில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேரேஜ் ரிசப்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனி கார்டன், ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த இடத்துல தான் ஷட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, கேரம் போர்ட், மார்னிங் டைம் கேரம் போர்ட் இருக்குது. ஓகேங்க, ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ப்ளூ பே ரெசார்ட் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.